ஹலோ குட் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ வந்து நம்ம பார்த்துட்டு நிஃப்டி வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். நிஃப்டி வந்து 359 23,350 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 23,300 கால்ன்றது 65 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது 65 ரூபாய்க்கு மேலே அந்த பை பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் 60 ரூபா வச்சுக்கிங்க. ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 100 வச்சுக்கிங்க. அடுத்த டார்கெட் வந்து 110. அதுக்கு அடுத்து பார்க்க போகிற கால் வந்து 350 கால் வந்து 32 ரூபாய்க்கு மேலே இருந்தால் மட்டும் பை பண்ணுங்கள். இது ஃபஸ்ட்டு டார்கெட்டு வந்து 50 ரூபாய்க்கிட்ட போக வாய்ப்பு இருக்குது. சொல்கிற லெவல்ஸ் வந்து நீங்கள் வந்து பிளைண்டாக நம்பாமல் நீங்கள் ஓன் ரிஸ்கில் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். அதாவது ட்ரேட் எடுக்கிறது உங்கள் ஓன் டெசிஷனில் ட்ரேட் எடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 24,354 அப்படின்ற இடத்துல நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த கால்ஸ்லாம் 24,350க்கு மேலே இருந்தால் தான் ஒர்க் அவுட் ஆகும். திரும்ப ஒரு முறை சொல்கிறேன், 24,300ன்ற கால் வந்து 65 ரூபாய்க்கு மேலே இருந்தால் பை பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் வந்து அங்கேருந்து ஒரு 10 பாயிண்ட்டு இல்லை ஒரு 5 பாயிண்ட் 60 இல்லைனா 56 போட்டுக்கங்க. ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 75 வச்சுக்கிங்க. செகண்ட் டார்கெட் வந்து 100 வச்சுக்கிங்க. தேர்ட் டார்கெட் வந்து 110. அதுபோல் 24,350 அப்படின்ற கால் 32 ரூபாய்க்கு மேலே வந்தால் பை பண்ணுங்கள். ஃபஸ்ட் டார்கெட் வந்து 50, செகண்ட் டார்கெட் வந்து 60. அதுபோல் 400ன்ற கால் வந்து 15 ரூபாயில் இருக்குது. இது 15 ரூபாய்க்கு மேலே வந்து பை பண்ணுங்கள். இதோட டார்கெட் வந்து 30 பாயிண்ட், அதாவது இங்கேருந்து 15 பாயிண்ட். ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து எக்ஸ்பைரி. இந்த கால் வந்து ஜீரோ ஆக அதிக வாய்ப்பு இருக்கிறதால நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் போட்டு தான் ட்ரேட் பண்ணி ஆகணும். மேலும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டெசிஷனான ஒரு ஓன் ரிஸ்க். முடிவெடுப்பது உங்கள் சொந்த விருப்பத்தில் எடுக்க வேண்டும். இது வந்து எந்த ஒரு பரிந்துரையும் இல்லை.